அப்படியா? ஒரு நிமிஷம் இருக்குங்க, முக்கியமானது விட்டீங்களே. என்னமா? அடி தூளுக்கா. கதை பிடிக்குமா உங்களுக்குலாம்? எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? கை தூக்குங்க. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, கேட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு 3 கதை சொல்ல போறேன். எத்தனை கதை சொல்ல போறேன்? கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? கேட்கலாமா? அண்ணே கதைய சொல்லுங்க அண்ணே. ஏசப்பா சிறு பிள்ளைகளே நேசிக்கிறாரு. ஆமா, எப்படி தெரியுங்களா? மத்திய 19:14 சொல்றாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்றாரு. நீங்கெல்லாம் ஏசப்பா கிட்ட வருவீங்களா? அப்படியாக 7வது. இப்போ இன்னொரு கதை கேட்கலாமா? அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவன் இருந்த ஊருக்கு ஏசப்பா வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவன் குடுகுடுன்னு அவன் வீட்டுக்கு ஓடி போய், அம்மா அம்மா ஏசப்பா இங்க வந்திருக்காரு, நான் அவனை பார்க்க போறேன்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா கேட்டாங்க, நான் என்ன தம்பி பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்லம்மா நான் ஏசப்பா பார்க்க போறேன், எனக்கு நீங்க சாப்பாடு கட்டி கொடுங்கன்னு சொன்னானா. அவன் என்ன சாப்பாடு அவங்க அம்மாட்ட கேட்டான்னு தெரியுமா? 5 அப்ப 2 மீன் கட்டி கொடுங்கம்மா, நான் ஏசப்பாவை பார்க்க போறேன்னு சொன்னானா. ஆமா, அவன் அவங்க அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு ஓடி போனானா. அங்க போய் என்ன பார்த்தான் தெரியுமா? அங்க போனா அவ்வளோ கூட்டம் ஜனங்களாம். அந்த கூட்ட ஜனங்களுக்கு சாப்பாடே இல்லையா. அங்க என்ன பண்ணா தெரியுமா அந்த பையன்? ஏசப்பா கேட்டானா, யாருக்கிட்டாச்சும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஏசப்பா ஏசப்பா என்கிட்ட 5 அப்பா 2 மீன் இருக்கு, நான் தரேன்னு சொல்லிட்டு சொன்னானா. ஆமா, அதை வச்சு ஏசப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அந்த 5 அப்பா 2 மீன் ஏசப்பா வாங்கி ஜபம் பண்ணி அங்க இருந்து 5000 பேருக்கு, எத்தனை பேரு? 5000 பேருக்கு ஒரு கம்பி எடுத்து கொடுத்தாரா. என்ன இருந்தாலும் நம்ம மத்தவங்களோட ஷேர் பண்ணணும். இப்ப 3வது கதை பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சு இவ்வளவு நேரம் சொன்ன கதை. இப்ப 3வது எபேசியர் 6:1 கர்த்தர் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிவீங்களா? எத்தனை பேர் கீழ்ப்படிங்க? கை தூக்குங்க. நம்ம எல்லாம் யார் பிள்ளைங்க? அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா போட்டு பாருங்க. நாங்களெல்லாம் ஏசப்பா சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டு பாருங்க. நாங்களெல்லாம் ஏசப்பா சொந்தக்காரங்க. சர்ச்சுக்கு வரணும். வருவீங்களா? நான் இங்க ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் வருவீங்க? கை தூக்குங்க. 2வது அந்த அக்கா என்ன சொன்னாங்க?
உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? இல்ல மறைச்சு வச்சுப்பீங்களா? கொடுப்பீங்களா? மூணாவது என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்.